வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல நம்மளுடைய உடல்ல ரத்தத்தினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு, ரத்த அணுக்களை அதிகரிக்கிறதுக்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்க போறோம். உடல்ல ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துறதுக்கு இரும்பு சத்து அப்படின்ற அந்த அயன், அப்புறம் விட்டமின் B12 மற்றும் ஃபோலிக் அமிலம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அந்த உணவுகள் என்னென்ன, எப்படியெல்லாம் அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கீரை வகைகள் மற்றும் பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் சொல்லக்கூடிய அந்த பச்சை இலை காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாத்தையுமே நம்ம ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பச்சை இலை காய்கறிகள் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அபரிமிதமான அளவுக்கு வந்து இருக்குங்க. ஸோ அதுல வந்து முருங்கைக்கீரைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முருங்கைக்கீரை வந்து ரத்தத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முருங்கைக்கீரையில இரும்பு சத்து மற்றும் விட்டமின் C அப்படின்ற அந்த உயிர் சத்து அதிக அளவில் இருக்குங்க. இது உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். பசலைக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைனாச் அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுலயுமே இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் வந்து நிறைந்திருக்குங்க. அகத்திக்கீரை கூட நீங்க எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க அகத்திக்கீரை சாப்பிடுவது ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பதோடு இரும்பு சத்தையுமே உங்களுக்கு அளிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து கரெக்டான லெவல் இருக்கிறதால போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு வந்து நடக்கும். அந்த அனிமியா அப்படின்ற பிரச்சனைகள் வந்து நீங்க விடுபட்டு விடலாம். ஸோ கீரை வகைகள், பச்சை இலை காய்கறிகள்லாம், காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு காய்கறி உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கணும். காலை மற்றும் மாலை நேரங்களில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ இதுவே நீங்க கீரை வகைகள் எடுத்துக்கிறீங்கன்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை மாத்தி மாத்தி சாப்பிடணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இரும்பு சத்து கிடைக்கும். ரத்தம் வந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பழங்கள், அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். பழங்கள் வந்து ரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கும் ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பா மாதுளம் பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாதுளம் பழங்கள்ல இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருக்குங்க. இது ரத்த ஓட்டத்தை சீராக்கி ஹீமோகுளோபினுடைய அளவை உங்களுக்கு வேகமாக உயர்த்தும், ஃபாஸ்டா உயர்த்தி கொடுக்கும். அப்ப அனீமியா பிரச்சனை எல்லாம் இல்லாம நீங்க சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. பேரிச்சம்பழம் குறிப்பா நீங்க வந்து எப்போதுமே நீங்க எடுத்துக்கொள்ளணும். தினமும் 1-3 பேரிச்சம்பழம் அந்த அளவுகளில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனீமியா அப்படின்னு அந்த ரத்த சோகையை வந்து நீங்க நீக்கிக் கொள்ளலாம். பலமான அளவில் இரும்பு சத்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ பேரிச்சம்பழங்களை நீங்க நம்ம வந்து தவிர்க்கவே கூடாது. நாவல் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. நாவல் பழம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்களை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பழம். அது ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் மட்டுமே கிடைக்கிறதால நாவல் பழத்தை அந்த குறிப்பிட்ட சீசன்ல கிடைச்சிங்கன்னா ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். ரத்தம் வந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உலர் திராட்சை, இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இரவு நேரங்களில் நீங்க சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீர்ல உலர் திராட்சையை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த நீரோட சேர்த்து திராட்சையும் உட்கொண்டீங்க அப்படின்னா வளமான அளவில் இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பதான் அந்த ரத்தத்தை வந்து நீங்க அதிகரிக்க முடியும். பருப்பு மற்றும் பயிறு வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ரத்தத்தினுடைய அளவு உங்களால் அதிகரிக்க முடியும். ஸோ அந்த பருப்பு மற்றும் பயிறு வகைகளில் கருப்பு உளுந்து, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கருப்பு உளுந்துல அந்த கருப்பு உளுந்துல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து உங்களுக்கு அதிகமாக இருக்கு. உளுத்தங்களி அல்லது இந்த உளுத்தங்கஞ்சி எல்லாம் கூட நீங்க அந்த கருப்பு உளுந்துல செஞ்சு சாப்பிடலாம். ஹீமோகுளோபின் கவுண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அந்த ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். குறிப்பா இரும்பு சத்து உங்களுக்கு வளமான அளவில் கிடைக்கும். சுண்டல் நீங்க எடுத்துக்கலாம். அதில் கொண்டக்கடலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. கருப்பு கொண்டக்கடலை இருக்குங்க இல்லையா, அதுவும் வெள்ளை கொண்டக்கடலை வந்து புரதம் கொண்டிருக்கக்கூடியது. அப்ப கருப்பு கொண்டக்கடலையில வந்து இரும்பு சத்தும் புரதமும் ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பருப்பு வகைகள், பயிறு வகைகள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு பருப்பு மற்றும் பயிறு வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். ரத்தம் போதுமான அளவுக்கு அந்த எல்லா அணுக்களையுமே உங்களுக்கு வந்து முறையான அளவில் கொண்டு இருக்கும். இதுவே நீங்க நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து ஏதாவது எடுத்துக்கணும், அசைவ உணவுகள் எடுத்துக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்தத்தை வந்து அதிகரிக்கணும், ரத்த அணுக்கள் அதிகரிக்கணும்னா ஆட்டு ஈரல் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாங்க. ஆட்டு ஈரல் வாரத்தில் ஒரு தடவை நீங்க சாப்பிடும் போது ஹீமோகுளோபினுடைய அளவை ஆட்டு ஈரல் மிக வேகமாக உயர்த்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல முட்டை, நீங்க வந்து தினமும் ஒரு அவித்த முட்டை மதிய உணவுகள்லயோ அல்லது காலை உணவுகள் நீங்க வந்து அந்த முட்டை வந்து அவித்த முட்டையை எடுத்துக்கலாம். குறிப்பா அந்த முட்டையினுடைய மஞ்சள் கருவுல வந்து இரும்பு சத்து இருக்குங்க. ஸோ புரதச்சத்துமே முட்டை வந்து கொண்டு இருக்கு. நீங்க வந்து இந்த ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள்ல, எண்ணெயில வறுத்து பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்கள்ல அப்படியே நீங்க காலையில பச்சை முட்டையை உடைச்சு சாப்பிடுறது இந்த மாதிரிலாம் இல்லாம அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரத்தத்துல ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும்.
குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிறு தானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ரத்த அணுக்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு, ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிறு தானியங்களில் உடலுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கும். இப்போ கேழ்வரகு அப்படின்னு அந்த ராகி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் மிக அதிகமாக இருக்குது. களி, அதாவது கேழ்வரகு களி, கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வகைகள்லாம் கேழ்வரகு செஞ்சு சாப்பிடலாம். வெரைட்டியாக நிறைய சாப்பிடலாம். இது மாதிரி நீங்கள் கேழ்வரகு சாப்பிட்றது அப்படின்றது ரத்த சிகப்பணுக்களை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கம்பு நீ வந்து இங்கே எடுத்துக்கலாம். கம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். மானாவாரி பயிர் அப்படின்னு கம்பு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவு. கோடை காலங்களில் குறிப்பாக கேழ்வரகு கம்பெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது உடலை குளிர்ச்சியாக அது வைக்கும். அதே போல தான் நமக்கு ரத்தத்தையுமே அந்த கம்பு வந்து உற்பத்தி செய்யும். ஸோ சிறு தானியங்களான அந்த முழு தானியங்களையும் சிறு தானியங்களை வந்து முழு தானியங்களோட இணைத்து எடுத்துக்கோங்க. இப்போ கேழ்வரகு கம்பெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, அது கூட முழு தானியங்களான குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற இந்த மாதிரி ஆரோக்கியமான முழு தானியங்களுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்க எடுத்துக்கணுங்க. சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விதைகள் மற்றும் கொட்டை வகைகள்னு சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளும் போது ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வைக்கிறதுக்கும் ரத்த சிகப்பணுக்களினுடைய வளர்ச்சிக்குமே விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் பூசணி விதைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். பூசணி விதைகளில் துத்தநாகம் அப்படின்ற ஜிங்க் இருக்கு மற்றும் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. எள்ளு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக கருப்பு எள்ளில் தான் இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கு. ஸோ எள்ளு மிட்டாய் அல்லது எள்ளு உருண்டையாக வந்து நீங்கள் அதை சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் மற்றும் முந்திரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ரத்த அணுக்களினுடைய உற்பத்திக்கு தேவையான காப்பர் மற்றும் இரும்பு சத்து உங்களுக்கு வழங்கும். ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ், பூசணி விதைகள், எள்ளு, பாதாம், முந்திரி, அப்புறம் வந்து பிஸ்தா பருப்புகள், அக்ரூ பருப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வால்நட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ரத்த சிகப்பணுக்கள் அந்த அணுக்களையுமே ரத்த அணுக்களையுமே முறையான அளவில் பராமரித்துக் கொள்ளலாங்க. இப்போ பாரம்பரிய மருத்துவ குணம் இருக்கக்கூடிய நெல்லிக்காயெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தம் உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நெல்லிக்காயில பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு. ஸோ குறிப்பாக நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உடல் வந்து முழுமையாக உறிஞ்சுவதற்கு விட்டமின் சி வந்து ஹெல்ப் பண்ணும். தினமும் ஒரு நெல்லிக்காய் அதிகாலையில் நம்ம சாப்பிட்றது, நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வாரத்தில் ஒரு முறை குடிக்கிறதால நமக்கு மிகவும் நல்லது தான். இப்போ பனை வெள்ளமெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த கருப்பட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கொள்ளும் போது கூட ரத்தம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக கருப்பட்டி அல்லது வெள்ளம் பயன்படுத்துவது உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை நமக்கு வந்து அளிக்குங்க. அத்திப்பழம் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம், அதுவுமே இரும்பு சத்தை நமக்கு கொடுக்கும், ரத்தத்தை வந்து அதிகரிக்கும். உலர்ந்த அத்திப்பழம் அல்லது கனிந்த அத்திப்பழத்தை தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சோகை நமக்கு வந்து விரைவாக நீங்க ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாரம்பரிய மருத்துவ குணம் இருக்கக்கூடிய நெல்லிக்காய், பனை வெல்லம், அத்திப்பழம், மற்ற உணவுகளையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த பாரம்பரிய உணவுகள் எப்போதுமே ரத்தத்தை வந்து நமக்கு அதிகரித்து கொடுக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஒன்று இருக்கு. என்ன அப்படின்றது வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு குறிப்பாக வந்து விட்டமின் சி உங்களுக்கு வந்து அவசியங்க. ஸோ இரும்பு சத்து உடல்ல சரியாக உறிஞ்சப்பட வேணும் அப்படின்னா விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய எலுமிச்சம் பழம், நெல்லிக்காய் பழம், ஆரஞ்சு பழம் இதெல்லாமே நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஸோ இரும்பு சத்து உணவுகளோட சேர்த்து உட்கொள்வதற்கு இந்த பழங்கள் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய பழங்களை நீங்க எடுத்துக்கொள்ளணும். தவிர்க்க வேண்டிய உணவுகள்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப நீங்க சாப்பிட்ட உடனே டீ அல்லது காஃபி குடிக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டேனின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய உணவுகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உடல் வந்து உறிஞ்சு விடாம முன்னாடியே தடுத்துரும். குறிப்பா பாத்தீங்கன்னா சமையல் பாத்திரங்களையுமே நீங்க முக்கிய கவனம் செலுத்தணும். இரும்பு வாணல்ல சமைத்து சாப்பிடுவது உடல்ல வந்து இரும்பு சத்து அளவை வந்து இயற்கையாகவே அதிகரிக்கும். ஸோ ஏன்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் அந்த இரும்பு சத்தினுடைய அளவை வந்து இயற்கையாகவே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு ரத்தத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இரும்பு சத்து ரத்தத்தில் அதிகரித்து ரத்த சிகப்பணுக்களை முறையான அளவில் பெற்று போதுமான அளவுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவை பெருக்கிக் கொண்டு ஆக்சிஜன் சப்ளை வந்து பெற்று சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்குங்க. அந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் இல்லாமல் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.